அந்த கணவன் மனைவி என்னைக்கு அவங்க வந்து சேர்றாங்களோ அந்த சேர்ற நாள் இருக்கு இல்லையா, அது ஒரு கிழமையாக இருக்கும் இல்லையா, அந்த கிழமை தான் அந்த குழந்தைக்கான லக்னமாக வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை சேர்ந்துருக்காங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ரிஷப லக்னமாகவோ ஒரு துலாம் லக்னமாகவோ வந்து சேரும். அதே மாதிரி அந்த உயிர் அணு இருக்கு இல்லையா, உயிர் அணுக்கள் இருக்கு இல்லையா, அது போய் அந்த முட்டையில் கரு சேர்ற அந்த லக்னம் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த குழந்தையோட ஒரு கிழமையாக, அது எந்த கிழமையில் பிறக்க போகுது, அந்த எந்த நாளில் அப்போ இதெல்லாம் இன்டர்லிங்க்டு. கடன் நிறைய இருக்கிறவங்க இந்த முகூர்த்தத்தை கையில் எடுக்கிறது சரியானதாக இருக்குமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த முகூர்த்தத்தில் கடன் அடைக்கலாம். இன்னும் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் சிறப்பான சில இதுவும் இருக்குது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்க பழகுங்க. ஏன் சார் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் தான் இந்த உங்களோட கடன் அடைக்கிறதுக்கான காரக கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் வர குளிகை நேரத்தில் ஒரு 10 ரூபாவாவது நீங்கள் வச்சுருக்க கடனுக்குன்னு ஒரு 10 ரூபா எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபாவை கொண்டு போய் எப்படியாவது அந்த கடன் வாங்குறவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும்னு இதுக்கு 100 ரூபா செலவு பண்ணிட்டு போவாங்க. அது தேவையில்லை. நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் அதுக்கான அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் வர குளிகை நேரம், அந்த நேரத்தில் அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொண்டு போகும்போது இந்த பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் மேற்கொண்டு என்ன பணத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ சேர்த்து கொண்டு போய் அடைச்சி பாருங்கள். ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோநியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கண்டிப்பாக ஒரு 2-3 விஷயங்களுக்கு வந்து முகூர்த்தம் அப்படின்றது பார்க்குறாங்க. அந்த தாலி செய்யக்கூடியதுக்கு முகூர்த்தம் பார்க்குறாங்க, திருமணம் தாலி கட்டக்கூடிய நேரத்துக்கு பார்க்குறாங்க, சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குமே நேரம் பார்க்குறாங்க. இதில் வந்துட்டு இந்த சாந்தி முகூர்த்தம் சொல்லக்கூடியதுக்குமே நேரம் முகூர்த்தம் பார்க்குறது அப்படின்றது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா சார்? மிக 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 அவசியம். ஏன்னா ஒரு தாம்பத்தியம்ங்கிற ஒரு விஷயத்தை தொடங்குற நேரம் அதுக்கு ரொம்ப அவசியமாக பார்க்கணும். தாலி கட்டுறதுக்கு எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஒரு சுப முகூர்த்தம் ஏன் பார்க்குறோமோ அதே மாதிரி எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு பார்க்கணும். எதுக்கு சார் அப்படின்னா, அது இன்னும் அந்த வண்டி ஒரு 50 வருஷம் 60 வருஷம் ஓட போகுது. அந்த வாழ்க்கைங்கிற வண்டி இன்னும் ஒரு 40-50 வருஷம் ஓட போகுது. அப்போ அதுக்கு ஒரு சரியான முகூர்த்த வேலையை பார்க்கணும். இன்னொன்று, நல்ல அறிவார்ந்த குழந்தைங்களை பெற்றெடுப்பாங்க. அப்போ தான் இந்த சமூகத்துக்கு ஒரு அறிவான குழந்தை, அப்போ தான் ஒரு நல்ல தெய்வ சிந்தனை தர்ம சிந்தனை உள்ள ஒரு குழந்தை அப்போ தான் கிடைக்கும். இங்கே பாருங்கள், நம்ம என்ன நினைக்கிறோம், இறைவன் கொடுத்த வரம் 100% அது உண்மை. இறைவன் கொடுக்குற வரம் தான் குழந்தை. அப்படியான ஒரு குழந்தை எப்படி உருவாகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன். இதெல்லாம் கர்மா பேஸ்டு. எப்படின்னா, அந்த கணவன் மனைவி என்னைக்கு அவங்க வந்து சேர்றாங்களோ அந்த சேர்ற நாள் இருக்கு இல்லையா, அது ஒரு கிழமையாக இருக்கும் இல்லையா, அந்த கிழமை தான் அந்த குழந்தைக்கான லக்னமாக வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கணவன் மனைவி சேர்ந்து ஒரு வெள்ளிக்கிழமை சேர்ந்துருக்காங்கன்னா பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு ரிஷப லக்னமாகவோ ஒரு துலாம் லக்னமாகவோ வந்து சேரும். அதே மாதிரி அந்த உயிர் அணு இருக்கு இல்லையா, உயிர் அணுக்கள் இருக்கு இல்லையா, அது போய் அந்த முட்டையில் கரு சேர்ற அந்த லக்னம் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த குழந்தையோட ஒரு கிழமையாக, அது எந்த கிழமையில் பிறக்க போகுது, அந்த எந்த நாளில் அப்போ இதெல்லாம் இன்டர்லிங்க்டு. அப்போ இதெல்லாம் எது தீர்மானிக்குதுன்னா குழந்தை. இந்த குழந்தை இன்னார் தம்பதிக்கு இப்படி தான் பிறக்கணுங்கிறதெல்லாம் விதி வருது இல்லையா, இந்த கிழமையில பிறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்போ இதுக்கு எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதுக்கான பேக் எண்டில் இதெல்லாம் நடக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இதை சொன்னேன். அப்போது இந்த கர்மாவை தீர்மானிக்கிறது வேற யாரோ இல்லை, நம்ம செய்கிற செயல் தான் அந்த கர்மாவை தீர்மானிக்குது. அதனால தான் ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த வீடு வளர்ந்துரும்னு நான் சொல்கிற காரணம் என்ன, அப்போ சேர்றனாலையும் கொஞ்சம் பார்க்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இது உள்ள அடங்கியிருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் ஜோதிடரை கேட்கணுமா சார் அப்படின்னா, நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு நல்ல நாலேஜ் இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு ஜோதிடரை அணுகி முகூர்த்த வேலையை இல்லை முகூர்த்த நேரத்தை நல்லா சரியாக கணிக்க தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் தான் அணுகி அவர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. கண்டிப்பாக சார். சார், இப்போ வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், இந்த குழந்தை வந்து சரியான நேரத்தில் பிறக்கணும், அப்போ தான் அந்த வீட்டுக்கு வளர்ச்சி இல்லைன்னா வீழ்ச்சி ரெண்டுமே அதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். நிறைய வீடுகளில் கிராமங்களில் இப்போவுமே ஒரு வழக்கம் உண்டு. பெண்கள் வந்து பூ பெய்தக்கூடிய அந்த நாள் இருக்கு இல்லையா, அது வந்து ஆடி மாதமாக இருக்கக்கூடாது, ஆடி மாதமாக இருந்தால் அப்பாவுக்கு ஆகாது, அம்மாவுக்கு ஆகாது, இல்லை இந்த நேரம் வந்து ஒரு நல்ல நேரம் இல்லை, உங்களுக்கு கஷ்டமாக வரப்போகுது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வைக்கிறாங்க சார். பூ பெய்தி போகிறது அப்படின்றது இப்போ இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கிறது கூட நம்ம வந்து நேரத்தை குறித்து நம்ம வந்து
பிள்ளை பெற்றுக்கலாம் சார். ஆனால் வந்து ஒரு பெண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறது அப்படின்றது வந்து அது இயற்கை தீர்மானிக்கிறது. அதில் வந்து நல்லது கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம எப்படி சார் முடிவு எடுக்க முடியும்? அதுக்கு பேர் ருது ஜாதகம்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் ருது ஜாதகம் பார்க்கறது இல்லை. அது எதுக்கு அப்படின்னா, ஒரு பெண் அந்த பெண்மை அடைந்த உடனே அந்த நேரத்தை குறித்து வச்சு அது ஒரு ருது ஜாதகமாக எழுதுவாங்க. எதுக்குன்னா, அந்த என்ன பெண் தன்மையில் அவங்க இருக்காங்க, அந்த உள்ளே இருக்கிற உறுப்புகளோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது, அந்த தன்மை எப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக ஒரு ருது ஜாதகம் எழுதி வைப்பாங்க. அப்படி எழுதுறது சரியானா சரிதான். ஆனால் இன்றைக்கி வந்து அதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் யாரும் கொடுக்கறது இல்லை. ருது ஜாதகங்கள்லாம் யாரும் மெயின்டைன் பண்ணுறதும் கிடையாது. அதெல்லாம் ரொம்ப ஒரு லட்சத்தில் ஒருத்தர் தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கிராமங்களில் இருந்தது. அது வந்து அதை பார்த்து கூட நீங்கள் திருமண பொருத்தம் முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சில ஜோதிடர்கள் சொன்னதை நான் கேட்டது உண்டு. அப்படிலாம் பண்ணலாமா சார்? அதெல்லாம் உண்மைதாம்மா. அதெல்லாம் வந்து இருக்கா அப்போல்லாம் வந்து ஃபேக்ட் பொருந்தி வருமானா? ஆமாம், பொருந்தி தான் வரும். இன்றைக்கி நம்ம அதுக்கு பெருசாக முக்கியத்துவம், ஏன்னா இது முழுக்க முழுக்க இயற்கை. நம்ம எப்படி தீர்மானிக்க முடியும்? ஒரு விஷயத்தை நம்ம தீர்மானிக்கவே முடியாது. அப்போ இந்த ஈவெண்ட்டெல்லாம் நம்ம கையில் கிடையவே கிடையாது. அது இயற்கை. அது இயற்கையாக நடக்கிற ஈவெண்ட்டை நம்ம தீர்மானிக்க முடியாது. அது அந்த பூப்பெய்ந்த அந்த நேரத்தை வச்சு அந்த குடும்பம் இப்படி ஆக போதா அப்படி ஆக போதாங்கிறதெல்லாம் வந்து இவங்களோட அடுத்த கட்டக்கதை. அது இந்த ஆடி மாதம் வந்துட்டு அந்த குடும்பம் அழிஞ்சே போயிடுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து இயற்கை. நான் திருப்பி சொல்கிறேன், அது பெரிய தீட்டான்னு கேட்பாங்க என்கிட்ட. அது தீட்டு கிடையாது. எப்படி அது பெரிய லெவலில் தீட்டாகும்? அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம். மாதம், அதாவது எவ்ரி மந்த் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, அவ்வளோதானே தவிர அது தீட்டு ரொம்ப பெரிய தீட்டுக்கு சமானம் கிடையாது. ஒரு இறப்பு தீட்டும் இந்த மாதிரியான ஒரு மாதவிட இந்த மாதிரியான ஒரு விஷயமும் ரெண்டுத்தையும் தயவுசே கம்பேர் பண்ணாதீங்க. இது வேற, அது வேற. ஆனால் இறப்பை கூட இன்னைக்கு சாதாரணமான தீட்டா எடுத்துக்கிறாங்க சார். ஆனால் பெண்களை வந்து அவங்களுடைய அந்த மாதவிடாய் காலங்களை வந்து மிகப்பெரிய தீட்டா கருதக்கூடியவங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. இது வந்து அறியாமை, அவ்வளோதான் சொல்லுவேன் தவிர இது ஒரு இயற்கை நிகழ்வு. இது எதுக்கு ஒரு பெருசாக எடுத்துக்கணும்? நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு அதை வந்து கடந்து போகிறதுக்கு பழகணுமே தவிர அது, ஏன்னா இப்படி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பரிகாரம் எழுதி கொடுத்துருக்கேன். அவர் போன இடத்துல அவரோட மிஸ்ஸஸ் வந்து இந்த மாதிரி பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. போன இடத்துல ராமேஸ்வரம் மாதிரி ஒரு பெரிய ஸ்தலத்துக்கு போயிருக்காங்க. போன இடத்துக்கு முன்னாடியே பீரியட்ஸ் ஆயிடுறாங்க. அவர் என்ன கேட்குறாரு, சார் இந்த அம்மா இப்படியே இறக்கி விட்ருவா அப்படிங்கிறாரு. கார்லேருந்து இறங்கி நடந்தே வாமா நீ அப்படின்னு சொன்னா. அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, அது ஒரு இயற்கையான விஷயம். அழகாக போயிட்டு நீங்கள் எங்கே எப்படியும் அக்காமடேஷன் எடுத்துருப்பீங்க, ஒரு ஹோட்டல் அங்கே போயிட்டு நீங்கள் தாராளமாக இருந்து நீங்கள் என்ன யாகத்துலையோ ஹோமத்துலையோ கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் இப்போ அது கூட நம்மளோட மனசு தான். அந்த இடத்துல நீங்கள் அவங்கள அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறது சிறப்பு. ஒரு யாகத்துலையோ ஹோமத்துலையோ கலந்துக்க வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்க. மற்றபடி அவங்க பாட்டு இருக்கட்டும், வந்து நீங்கள் 2 பேரும் தாராளமாக வீட்டுக்கு வரலாம். இதை போயிட்டு எதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா வந்து பூதாகரமாக ஆக்கிறதுக்கு வேலை இல்லை. அதனால் இது ஒரு இயற்கையான நிகழ்வு. அதை அந்த லெவலில் பார்த்தா சரி. ஓகே சார். சார் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அபிஜித் முகூர்த்தத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம் சார். அது வந்து அந்த உச்சி வரையில் என்ன கேட்டாலும் கொடுக்குன்னு சொன்னீங்க சார். கடன் நிறைய இருக்கிறவங்க இந்த முகூர்த்தத்தை கையில் எடுக்கிறது சரியானதாக இருக்குமா சார்? தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த முகூர்த்தத்தில் கடன் அடைக்கலாம். இன்னும் கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் சிறப்பான சில இதுவும் இருக்குது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் கடன் அடைக்க பழகுங்க. ஏன் சார் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை? செவ்வாய் தான் இந்த உங்களோட கடன் அடைக்கிறதுக்கான காரக கிரகம் யாருன்னா செவ்வாய் தான். அவர்கிட்ட கேட்டோம்னா பின்னாடி இருக்கிற கடவுள் யாருன்னா முருகன். அதுக்கான அதிதேவதை முருகன். அந்த கடனை மேற்கொண்ட ஏற விடாமல் பார்த்துப்பார். சில கிரகங்கள் கடனை கொடுக்கும், சில கிரகங்கள் கடனை அடைக்கும். அதில் முக்கியமான ஒரு கிரகம் யாருன்னா செவ்வாய். 2 கிழமை தாமா வந்து கடன் அடைக்கிறதுக்கான சிறப்பான கிழமை. அதில் ஒன்று செவ்வாய், இன்னொன்று சனிக்கிழமை. அப்படி அந்த செவ்வாய்க்கிழமையில் உங்களுக்கு குளிகை நேரம்னு ஒரு நேரம் வரும். நம்ம இதை சிம்பிளாக வச்சுக்கிடுவோம். எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் வர குளிகை நேரத்தில் ஒரு 10 ரூபாவாவது நீங்கள் வச்சுருக்க கடனுக்குன்னு ஒரு 10 ரூபா எடுத்து தனியாக வச்சுருங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த 10 ரூபாவை கொண்டு போய் எப்படியாவது அந்த கடன் வாங்குறவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், இதுக்கு 100 ரூபா செலவு பண்ணிட்டு போவாங்க. அது தேவையில்லை. நீங்கள் அந்த குளிகை நேரத்தில் அதுக்கான அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. எல்லா செவ்வாய்க்கிழமையிலையும் வர குளிகை நேரம், அந்த நேரத்தில் அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுருங்க. அப்புறம் நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை அந்த கடனை அடைக்கிறதுக்கு கொண்டு போகும்போது இந்த பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து இன்னும் மேற்கொண்டு என்ன பணத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்களோ சேர்த்து கொண்டு போய் அடைச்சி பாருங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமையில் வர குளிகை நேரத்தில் அடைச்சி பாருங்கள். உங்கள் கடன் மடமடன்னு குறையும். அது குறையிற வேகத்தை நீங்களால் கண் கூட பார்க்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கும். ஒரு 365 டேஸில் உங்கள் கடனோட அளவு பயங்கரமாக குறைஞ்சி, எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும்
அது ஒரு லிமிட்டுக்கு வந்து உங்களை சம்பாதிக்க வச்சு கடனை அடைக்க வச்சிரும் இப்படியாவது. அப்போ சம்பாத்தியத்தையும் கிரியேட் பண்ணி கொடுக்குன்னு சொல்கிறீங்களா? சம்பாரிச்சு தானே கடன் அடைக்க முடியும். இன்னொரு கடனை வாங்கி கடன் அடைக்கிறது பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. இல்லை இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அந்த மாதிரி அடைக்கிறது, இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் விட்டுட்டு என் கடன் அடைச்சிட்டு நான் அப்பாடான் இருக்கேன் அப்படின்னு சில குரூப் இருக்கு. கடன் பெரிய அளவில் இருக்கும் போது அதை செய்யலாம். ஒரு சின்ன அளவில் கைக்குள்ளே தான் இருக்குது அந்த கடன், என்னால் உழைச்சி கட்டிட முடியும்னு நினைக்கிற கடனை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க? ஆனால் குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் அடைச்சா கடன் வந்து தீரும்னு சொல்லியிருக்கீங்க சார். குளிகை நேரம் அப்படின்றது வந்து செவத்தை அடக்கம் பண்ணக்கூடிய அந்த நேரம் அப்படின்ற மாதிரி தான் பொதுவாக வந்து கருத்துக்கள் இருக்குது. அப்படின்றப்போ அந்த நேரத்தை ஏன் சார் நீங்கள் பர்டிகுலராக சொல்கிறீங்க? இதில் ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. அதில் செய்யலான்னு ஒரு கருத்து இருக்குது. இல்லை சார் அந்த நேரத்தில் வந்து வீட்டில் இருந்து அந்த சவத்தை எடுக்கிறதுக்கான நேரம் அது கிடையாது அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவுபடுத்திடுவோம். குளிகை நேரத்தை 2 விதமாக பார்க்கணும். ஒன்று, ஒரு விஷயத்தை ஒரு முறை செஞ்சிங்கன்னா மறுபடியும் செய்யறதுக்கான வேலையை அந்த குளிகை நேரம் கொடுக்கும். இல்லை அதுக்கு உண்டான உத்வேகத்தையோ அதுக்கான ஈவெண்ட்டை அதை நடத்தி கொடுக்கும். இது குளிகை நேரத்தோடது. இன்னொன்று, ஏன் வந்து சவத்தை அந்த நேரத்தில் எடுக்கிறோம், வீட்டிலேருந்து எடுத்து நம்ம வந்து திருப்பி நடக்கக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த நேரத்தில் எடுக்கிறோம். இது 2த்தையும் செய்யும் இந்த வேலையை. ஒன்று திருப்பி ரிப்பீட் பண்ணுறதுக்கும் நடக்கும். திருப்பி வீட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு ஃபேமிலியில் 2-3 இறப்பு தொடர்ச்சியாக நடந்துருச்சுன்னு வச்சு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம். பக்கத்தில் ஒரு மாதம் 2 மாதம் கேப்பில் வீட்டுக்குள்ளே நிறைய இறப்பு நடக்குதுன்னா, குளிகை நேரத்தில் அந்த சவத்தை எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு தடவை அந்த வீட்டுக்குள்ளே இறப்பு நடக்காது, அடுத்து இன்னொரு இறப்பு விழுகாது. ஸோ அந்த குளிகை நேரம் அந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சார். இப்போ வந்து எங்கள் கிராமங்கள்லாம் ஒரு வழக்கம் உண்டு சார். என்னென்னா ஒரு மருத்துவமனையிலையோ இல்லை ஒரு விபத்துலையோ இறந்துட்டாங்க அப்படின்னா வீட்டில் கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. நேராக அவங்கள வந்து இடுகாட்டுக்கு, அந்த சுடுகாட்டுக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி 2 இறப்பு தொடர்ந்து நடந்ததை நான் பார்த்துருக்கேன் சார். அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த குளிகை நேரத்தில் எடுக்காது தான் பிரச்சனையாக இருந்திருக்கும், இல்லை எடுக்கிறது தான் பிரச்சனையாக இருந்திருக்குன்னா இவங்களுக்கு நாங்கள் வீட்டுக்கே கொண்டு போகலையே, நேராக வந்து சுடுகாட்டுக்கு தானே கொண்டு போகிறோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து, இப்போ ஹாஸ்பிட்டலில் இருந்து கூட நீங்கள் இடுகாட்டுக்கோ சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தாராளமாக அந்த நேரத்தில் குளிகை நேரம் பார்த்து எடுத்துகிட்டு போகலாமே. என்ன அந்த இடத்துல சடங்குகள் இருக்காது, அவ்வளோதானே தவிர வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம சடங்குகள் அங்கே பண்ண முடியாது. பட் எடுத்துகிட்டு போய் வச்சு அவங்க இடுகாட்டில் சுடுகாட்டில் செய்யலாமே. ஸோ அந்த நேரம் இந்த விஷயத்தை கட்டுப்படுத்தும். அடுத்து குளிகை நேரத்தில் கடனை அடைச்சிங்கன்னா திருப்பி கடனை வாங்க விடாது, அடைக்கிற கடன் திருப்பி வளர விடாது. கடனை அடைக்கிறதுக்கு உண்டான வழியை ரொம்ப குயிக்காக காட்டும். ஸோ அப்போ செவ்வாய்க்கிழமையில் வர குளிகை நேரம் சிறப்பு, சனிக்கிழமையில் வர குளிகை நேரமும் சிறப்பு, செவ்வாய்க்கிழமையில் வர நவமி திதி, செவ்வாய்க்கிழமையும் நவமி திதியும் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் கடன் அடைக்கிறது இன்னும் சிறப்பு. சனிக்கிழமையும் சதுர்த்தி திதியும் சேர்ந்து வந்துச்சுன்னா அந்த கிழமையில் கடன் அடைக்கிறது அதிசிறப்பு. திருப்பி வாழ்க்கையில் கடன் ஏற்படவே ஏற்படாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றிப்பா.